Hello guys, welcome back to Mini Doll. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸா இருந்துச்சுனா கண்டிப்பா Subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் தான் ஹானஸ்டா இருங்க. ஏனா உங்களோட ஒரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு அவ்வளவு முக்கியம். சரி, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாஸ்தா எப்படி செய்யறோம் தான் பார்க்க போறோம். என்னடா இவங்க சேனல் ஒரு குட்டி சேனலே எப்படி திடீர்னு பாஸ்தா ரெசிபீஸ்லாம் போடுறாங்கன்னா இனிமேல் வரவும் செய்யலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள டக்குனு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னடா வாய்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? வேறு யாரும் இல்லை, என்னோட அக்கா தான் வந்து இன்னைக்கு சமைக்க போகிறாங்க. பாஸ்தா தான் செய்ய போகிறோம். சாரி, இன்னைக்கு என்னமே சொல்லலை. பாஸ்தா தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி பாஸ்தா வந்து நம்ம வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் அளவுக்கு ஊறு பண்ணிடலாம். அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உப்பு போடலாம். உப்பு போட்டாச்சு ஏற்கனவே. அதில் வந்து இப்போ கொஞ்சம் ஆயில் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆயில் எதுக்காக ஊற்றணும்னா எல்லாமே வந்து வெந்தோன்னையும் வந்து ஒட்டிக்கும் இல்லையா, அப்போ வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இத்தினோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம். மேலாப்ல போதும். தக்காளி எல்லாம் ஜாருக்குள்ள வந்துருச்சு. ஸோ அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இதெல்லாம் சேர்த்து அரைக்க போறோம். ஏன் அரைக்கிறோம்னா, ஏன்னா நம்ம பாஸ்தா சிக்கிங்கும் போது எல்லா இடத்துலையும் போய் நல்லா சர்ஃபேஸோட நல்ல ஒரு இது என்விரான்மெண்ட்டோட அது நல்லா மேட்ச் ஆகணும்னா சரி வாங்க அரைச்சிக்கலாம். சரி, இப்போ இந்த கட்டத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வெந்தா, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெந்தா போதும். நல்ல பாஸ்தா ரெடி ஆயிரும். கணக்கும் இன்னைக்கு ஒரு கணக்கு. வெங்காயம் ஸ்லைஸ் கட் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா பாஸ்தா எல்லாம் நல்லா வெந்துச்சு. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கோல்டு ஐஸ் கட்டி வாட்டர் காமிச்சதே தெரியும். இதை வந்து நம்ம வந்து இது பண்ண போறோம். இது வந்து வடிகட்ட போறோம், ஃபில்டர் பண்ண போறோம். வெயிட் பண்ணுங்க, நான் வடிகட்டிட்டு இந்த கோல்டு வாட்டர் இருக்குல்ல, அந்த ஜில் வாட்டர்ல ஐஸ் கட்டி போட்டுருக்கேன். ஏன்னா வந்து அது வந்து ஃப்ளேவர்ஸ்லாம் ஒர்க் பண்றதுக்காக. சரி, நான் இதுக்குள்ள போட்டு கூல் வாட்டர் போட்டாச்சு. ஆனாலும் போக வருது. ஆனால் ஒரு பிரச்சனை இல்லை. இந்த கூல் வாட்டர்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு. அதுவும் இல்லாம ஃப்ளேவர்ஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணும். நீங்க வேணா சயின்டிஸ்டா கூட போய் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் மசாலா கிரேவியை தயார ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கடாயை கொஞ்சம் டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஒரு டேபிள் ஸ்பூன் அவ்வளோ வேண்டாம். இது 3 ஆயில் ஊற்றிக்கலாம். ஜஸ்ட் ஸ்டிர் ஃப்ரைக்கு மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் கொஞ்சம் காயட்டும். நல்லா போட்டு ஷாலட்னா வெங்காய இதழ போட்டு இப்படி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா 3 eggs போட போறோம். ஃபர்ஸ்ட் எக் நல்லா கலந்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக ஊற்ற வேண்டாம். ஏன்னா ஜஸ்ட் நம்ம ஸ்டிர் பண்ணி எடுத்து வைக்க போறோம். சரி, இது நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். 3 eggs போட போறோம். ஷாலோட்டும் இதுவே வந்து அது வெறுமா சாப்பிட்டீங்கன்னாலே அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். வெறும் ஷாலோட்னா வெங்காயம் இதைத்தாள் அதை மட்டும் போட்டு இப்போ இவ்வளோ உப்பு போட்டா அதுக்கு ஸ்மெல் வருது ஓவரா, அதனால தான் இருந்தாங்க. சரி, இப்போ வந்து இது நல்லா வேகணும்னையும் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து பாஸ்தாக்கு காமிக்கிறேன். பாய். ஸோ இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா ஸ்டிர் ஆயிடுச்சா, இதை வந்து இப்போ நம்ம தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். அதே ஃப்ரைல வந்து அதே பேனில் வந்து இப்போ 1, 2, 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கலாம். நிறைய இப்போ அதை ஊற்றிட்டு அது வெடிக்கிற நேரத்தில் வந்து நம்ம வச்சு கடுகு போட்டுக்கலாம். நல்லா வேணுமே
பட்டர் போதும். சரி, இப்போ வந்து இதில் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். என்னோட ஃபேவரட் வந்து வெங்காயம். வெங்காயம் வந்து அவ்வளோ எனக்கு பிடிக்குங்க. நான் பிரியாணி சாப்பிட்டாலும் வெங்காயம் சேர்த்து சாப்பிடுவேன், என்ன சாப்பிட்டாலும் வெங்காயம் சேர்த்து தான் சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் வெங்காயத்தை. இப்போ வந்து இது வந்து ஒரு கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்மளால ஃபேவரட் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வெந்துட்டுருக்குங்க, வேகட்டும். நீங்கள் வந்து சாஸாவும் ஆட் பண்ணலாம். ஆனால் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து நேச்சுரலாக பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். சாஸை யாருக்கும் பிடிக்காது. ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம இந்த டொமேட்டோ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். சவுண்டு கேட்டுக்குமா? ஸோ இப்போ இதை வந்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்மெல்லே தாங்க முடியல என்னால். இது வந்து ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து நம்ம வதங்க விட்டுறலாம். நான் தக்காளி வந்து கண்டிப்பாக நல்லா குக் ஆகணும். ஸோ எனக்கு பார்க்கலாம், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க. ஸோ இந்த டைமில் தான் நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம கேப்சிகம் ஆட் பண்ண போகிறோம். நீளமாக நறுக்கி வச்சுக்கணும். ஆமாம், வெங்காயம் அதே மாதிரி தான் நறுக்கி வச்சுருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். ஸோ சாரி. உப்பு போட்டுக்கிட்டேன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் நம்ம cumin seed powder, அதாவது வந்து சீரகத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் கேபி கரம் மசாலா சேர்த்துக்கலாம். போதும். எல்லாத்தையும் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து இதெல்லாம் வந்து திரும்பியும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். எவ்வளோ அருமையான கலர்ல இருக்கு பாருங்களேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோ போதும். ஏன்னா இது காரமான மிளகாத்தூள். அதே மாதிரி காரம் வந்து இவங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் பிடிக்காது, எனக்கு வந்து பொதுவாக காரம் ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த மசாலா வந்து எங்கள் ஆச்சி வந்து அரைச்சிட்டு வந்து கொடுத்தாங்க ஆந்திராவிலேருந்து. அவ்வளோ வந்து அது வந்து பயங்கரமாக காரமாக இருக்கும். காரம் அடிக்கும் துண்டைக்கான துணியை கடை ஓடணும், அவ்வளோ காரம் அடிக்கும். அதனால தான் நான் கம்மியாக போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆந்திரா சில்லிஸ் நீங்கள் எடுத்துனீங்களா, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எப்பயுமே ஆந்திரா சில்லிஸ் வாங்கி வீட்லேயே அரைக்க பாருங்க. இதெல்லாம் வீட்டில் அரைச்சி தாங்க கொண்டு வந்தாங்க எங்களுக்கு. காய்ஸ், நம்ம இதில் என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோமே டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறோம். லைக் வந்து ஒரு ஃபியூ டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும். லைக் அவ்வளோ போதும். ஏன்னா நம்ம சாஸாக வேண்டாம், ஜஸ்ட் ஒரு டேஸ்ட் வந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ண போகிறோம் காய்ஸ். லைக் அவ்வளோ போதும். ஏன்னா நம்ம போட்டிருக்க காட் மசாலே ரொம்ப பயங்கரமான காட் மசாலா. நெக்ஸ்ட் நம்ம வந்து சைனீஸ் பாஸ்தாவில் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு ஒரு இது வந்து சோய் சாஸ் தான். சோய் சாஸ் வந்து லைக் அவ்வளோ போதும். ஏன்னா அது ரொம்ப திக்கான சோய் சாஸ், வீட்லேயே அரைச்சது, ரொம்ப காஸ்ட்லியானது கூட. இப்போ வந்து இதெல்லாம் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போதான் ஏன்னா என்னோட ரொம்ப ஃபேவரட் திங் வரப்போகுதுல, என்னன்னா சீஸ். லைக் நான் வந்து மில்கி மிஸ் சீஸ் வந்து 2 இது எடுத்திருக்கேன், 2 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். நான் அதை போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கணும். லைட்டாக இந்த மாதிரி வந்து சுற்றியும் போட்டு விட்டோம்னா இந்த சீஸ் வந்து இறங்கும் போதே வந்து அது பூரா அதோட எசன்ஸ்லாம் போய் இறங்கிடும். இப்போ திரும்பி லோல வச்சுக்கலாம். அது உருகட்டும். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் வந்து ரொம்ப நல்லதுங்க. அது நான் சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்கும் அவ்வளோ தெரியும். எல்லாரும் அவங்க ஊரில் வந்து ஐட் ஆப்பிள் டே மேக்ஸ் அண்ட் டாக்டர் அவேவா
அதெல்லாம் இல்லவே இல்லைங்க. பெப்பர் ஒரு 4-5 பெப்பர் காலையில் சாப்பிடுங்க, என்ன நோய் வரப்போகுது உங்களுக்கு. நான் எப்பயுமே அதான் ஃபாலோ பண்ணுவேன். கண்டிப்பாக உண்மையாகவே இப்போ வந்து உங்களுக்கு நல்லா என்ன பண்ணலாம். அது அப்படியே கொஞ்சம் ஆகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து இதை சேர்த்துடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி பெப்பர் வந்து டெய்லி காலையில் எடுத்துக்கோங்க. நான் பெப்பர் சாப்பிடுவேன், அல்லைன்னா வந்து பேர் என்ன க்ளோவ்ஸ் சாப்பிடுவேன் காலையில். அது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டதா அது ரொம்ப நல்லது. நல்லா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் காரமாக தான் இருக்கும், ஆனால் வந்து அவ்வளோ பெட்டர்ஸ் இருக்குங்க. நான் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் என்னை நம்பலைன்னா கூட போய் கூகுள் அடிச்சு பாருங்க. கண்டிப்பாக நான் உங்களைய இது பண்ண மாட்டேன். கூகுளில் கூட செக் பண்ணி பாருங்க. நான் ட்ரஸ்ட் மீ. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அப்போ தான் எக் ஃப்ரைட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம். ஓகே, ஸோ சேர்த்துட்டு அதை நல்லா ஸ்டிர் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னை நம்புங்க, நீங்கள் ட்ரஸ்ட் மீ தாங்க. ரியல்மி மாதிரி ட்ரஸ்ட் மீ. 2 minutes நல்லா அந்த எக்கு கூட இருக்கிறது அந்த உள்ள எல்லாமே இறங்கிட்டு இருக்கும். அப்புறம் வந்து நம்ம நார்மலாக பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தம்பிக்கு பசிக்குதாமா, டக்குன்னு செஞ்சு முடிக்கணும். ஓகே, 2 minutes நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா உள்ள சேர்த்து ஒரு கலக்குவோங்க. இது நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ என்னோட ஃபேவரட் அதுதான் பாஸ்தா. இப்போ 5 பேர் இருக்கோம், 5 to 6 பேர் இருக்கோம். அதனால இவ்வளோ பாஸ்தா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்மளோட சூப்பரான பாஸ்தா ரெடியாக போச்சு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஜூஸியாக கொஞ்சம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்ல போகிறோம் அப்படி இருக்குன்னா. சரி, இப்போ இதில் என்ன பார்க்குறீங்க? பாஸ்தா இதோட கலரை பாருங்க கொஞ்சம். சரி, இதை வந்து இப்போ நம்ம ரியா டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போறேன், எல்லாம் நாங்க போய் சாப்பிட போறோம்.